நாங்க சைலன்சர்னு கூப்பிடுவோம். ஏன்னா ஞாபக சக்தி வளர்த்துக்கிறதுக்காக அடிக்கடி ஞான சுண்டி சோறணும்னு ஒன்று சாப்பிடுவான். அது என்ன கர்மமோ அதை சாப்பிட்டுட்டு அவன் போடுற சைலண்ட் பாம் ஸ்மெல் இருக்கே, தாங்க முடியாது. I didn't do it. செந்தில், நீ தானே வித்த. சைலன்சர் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் விழுந்து விழுந்து மனப்பாடம் பண்ணுவான். பரீட்சை முதல் நாள் சாயங்காலம் மத்தவங்க எங்க நல்லா படிச்சிருவாங்களோன்னு அவங்க கவனத்தெல்லாம் கழிப்பான். அவன் பரீட்சையில டாப்பர் ஆகிறதுக்கு 2 வழியை நம்பினான். ஒண்ணு அவன் நல்லா மார்க்ஸ் எடுக்கிறது, இன்னொன்னு மத்தவங்கள மார்க்ஸ் எடுக்கூடாம தடுக்கிறது. சைலன்சரோட குசும்புக்கு ஒரு ஆப் வைக்கவும் செந்தில காப்பாத்துறதுக்கும் பாரி ஒரு பிளான் போட்டான். நம் கல்லூரி முதல்வர் கற்பிப்பதில் வல்லவர். கற்பித்தல்லாம் என்ன அர்த்தம் தெரியுமா? சொல்லு. அடுத்தெல்லாம் தேவையில்லை, நான் மனப்பாடம் பண்ணிக்குவேன், சீக்கிரம் சொல்லு. அப்பாடி. அந்த வருஷம் டீச்சர்ஸ் டே ஃபங்க்ஷனுக்கு ஸ்ரீவத்சன் தான் வரவேற்புரை. வைரஸை இம்ப்ரெஸ் பண்ணோம்னு லைப்ரரியன் போஸ் கிட்ட தூய செந்தமிழ்ல ஒரு ஸ்பீச் எழுதி கொடுக்க சொன்னான். ஹலோ ஸ்ரீவத்சன், உனக்கு போன். போஸ் சார், பிரிண்ட் அவுட் எடுத்து வைங்க, இதோ வந்துடுறேன். என்ன அழுகுன முட்டைக்கோஸ் வாசனை வீசுது. போஸ் சார், இப்பதான் பிரின்சிபல் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தாரு. அப்படியா? அப்பனா நான் உடனே பார்த்துட்டு வந்துடுறேன். இதை ஸ்ரீவத்சன் கொடுத்துரு. ஹலோ, எஸ் கமிஷனர் ஆபீஸ்ல பேசுறோம். சார் சார், ஆர் யூ ஸ்ரீவத்சன் ஃப்ரம் கலிபோர்னியா? எஸ் சார், யூ ரைட். நீங்க ஏதோ இளைஞர் எழுச்சி இயக்கத்தை சேர்ந்தவராகவும் உங்க ஹாஸ்டல் ரூம்ல ரகசியமா வெடிகுண்ட பதுக்கி வச்சிருக்கதாகவும் எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. வெடிகுண்டா? அதான் மேன், பாம். அதுவும் சத்தமெல்லாம் வெடிக்குமாமே. நோ சார், ஐ கான்ட். நடிக்காத மேன். உன்னை ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் தட்ட வேண்டிய இடத்துல தட்டு தட்டு தட்டவனா எல்லா உண்மைகளும் ஆட்டோமேட்டிக்கா வெளில வரும். சார், நோ சார், இட் வில் பெயின் சார். சைலன்சரை போன்ல திசை திருப்பிட்டு பாரி அவன் ஸ்பீச்ல சில வேர்ட்ஸை மட்டும் மாத்திட்டான். உதாரணமா கற்பிக்கும் என்ற வார்த்தைக்கு பதிலா கற்பழிக்கும் மாத்திட்டான். எக்ஸ்கியூஸ் மீ சார், கோட்டிங்களா? யார் நீ? போஸ், லைப்ரரியன், பர்மனன்ட் ஸ்டாஃப் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரு நிமிஷம் கமிஷனர் கிட்ட பேசணும். சார் சார் சார், என்ன தம்பி, நீங்களே ஒரு மனித வெடிகுண்டுன்றாங்க? இன்டெலிஜென்ஸ்ல இருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு. சார், ஏதோ ராங் இன்ஃபர்மேஷன் சார். வேணா என் ரூம்ல வந்து சர்ச் பண்ணுங்க சார். அது ஹாஸ்டல் ரூம்ல இல்லன்னு எனக்கு தெரியும். அத நீ பின்னாடி எங்க மறைச்சு வச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். கண்ணுக்கே தெரியாம குண்டு போடுறதுல நீ எக்ஸ்பர்ட் ஆமே. உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் ஓசோன் லேயர்ல ஓட்ட விழுந்துடுச்சு. This is a very very important case in the city. அது இப்ப சிபிஐக்கு கை மாறி இருக்கு. We will be there any time. அது வரைக்கும் நீ காலேஜ் ஹாஸ்டல் விட்டு எங்கேயும் போக கூடாது. நீங்க யாரோ நினைச்சேங்கிட்ட. Hands up! Hey silencer, boss உங்கிட்ட இது கொடுக்க சொன்னா. You don't call me that. You pari puri kakuskari. Irritating fellows. Always sitting in the steps. ஏய், பிரின்சிபால் என்ன கூப்பிடவே இல்லையே. உங்களை பத்தி பேசிட்டு இருந்தாருன்னு தானே சொன்னேன். கூப்பிட்டாரு நான் சொன்னேன். பேசிட்டு இருந்தாரா? போங்கடா. மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் மாணவ நண்பர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள். சென்ற வாரம் இந்தியா டுடே வெளியிட்டுள்ள தலைச்சிறந்த பொறியியல் கல்லூரிகளின் பட்டியலில் நமது கல்லூரி இந்தியாவில் 7வது இடத்திலும் தமிழ்நாட்டில் முதல் இடத்திலும் இருக்கிறது. இந்த பெருமைக்கு ஒரே ஒருவர் தான் காரணம். அவர் நம் கல்லூரி முதல்வர் திரு விருமாண்டி சந்தனம் அவர்கள்தான். சார், வாய் மட்டும்தான் அவனது, வார்த்தை எல்லாம் என்னது? கடந்த 32 ஆண்டுகளாக இந்த கல்லூரியில் பல மாணவ மாணவியர்கள் மிகச்சிறந்த முறையிலே இவரால்
கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள். கற்பிக்கும் கற்பழிக்கும்னு நான் தான் மாத்தினேன். இன்னும் பல பேர் இவரால் கற்பழிக்கப்பட இருக்கிறார்கள். எனக்கு ஒரு ஆச்சரியம், ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் எப்படி இத்தனை பேரை கற்பழிக்க முடியும்? தன் வாலிப வயதிலிருந்தே பலான புத்தகங்களை படித்து படித்து பற்பல பயிற்சிகளை மேற்கொண்டு தன்னை இதற்காக வென்றே வலிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நாம் அனைவரும் அவரை பின்பற்ற வேண்டும். இன்று இங்கு மாணவர்களாக இருக்கும் நாம் நாளை உலகில் எந்த மூலைக்கு சென்றாலும் இவரை போலவே கற்பழிப்போம் என்று உறுதிமொழி எடுத்துக் கொள்வோம். ஐஇசி மாணவனை போல் உலகில் வேறு எந்த மாணவனாலும் கற்பழிக்க முடியாது என்பதை நிரூபித்து காட்டுவோம். அந்த பெருமை நம் கற்பழிக்கும் கர்ணன், நம் கல்லூரி முதல்வர் திரு விருமாண்டி அவர்களையே சேரும். கற்பழிக்கும் கர்ணன் விருமாண்டி பலமா கேட்கல. அடுத்ததாக நமது மாண்புமிகு கலவி அமைச்சர். கலவினா செக்ஸ் தானே? கலவிதான் இவர் மூச்சு. கல்வி கலவி ஆயிடுச்சு. கலவிக்காக சிறந்த கொங்கைகளை உடையவர் இவர். கொள்கை கொங்கை ஆயிடுச்சு. ஐயோ, அப்படின்னா லேடிஸ் தான் மடச்சாம்பிராணி. என்ன விரும்பாண்டி இப்படி அசிங்கமா பேசிட்டு இருக்கான்? கலவி அமைச்சர் அவர்களே, உங்கள் கொங்கைகளை எங்கள் கற்பழிப்பு கர்ணன் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் கொங்கை பரப்பு செயலாளரே அவர்தான். என்ன என்ன எழவி அது? வெகு விரைவில் ஊரே அறிய உங்கள் கொங்கைகளை அவர் கற்பழிப்பார் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. என்ன அது? என்ன கேவலப்படுத்த அங்க கூட்டிட்டு வந்தியா? இன்று ஆசிரியர் தினம். ஆசிரிய பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்று தம் வாழ்வையே நமக்காக அர்ப்பணித்த ஆசிரியர்களுக்கு நாம் நம் குசுவாசத்தை காட்டும் தருணம் இது. குசுவாசமா? குசுமா கலகுறாண்டா. விசுவாசம் குசுவாசம் ஆயிடுச்சு. குசுவாசத்தை எப்படி காட்ட வேண்டும்? எக்ஸ்பர்ட் பேசுறாரு, கேளு. குசுவாசம் 4 வகைப்படும். கஷ்டம் கஷ்டம் தேவையா இது? தட்டம் பட்டம் பயம் நாஸ்தி. புய்யாக்காரம் அல்பகாரம், புஃபாக்காரம் மகாகோரம், நிசப்தம் பிராண சங்கடம்,